பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த தேவ செய்திகளை கேட்கும் போதே உங்க வாழ்க்கையிலான பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும். பெரிய அற்புதத்தை, நீங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலான காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் நிச்சயம். அல்லேலூயா. இங்கே சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை நாம இப்ப வாசிக்க போகிறோம். வாசிக்கப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை உள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் நண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். 3வது வசனத்தை வாசிக்கப்போம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவர் என்னுடைய ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். கரங்களை தூக்கி சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மை நடத்தும் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இதே நேரத்தில் இந்த பெதஸ்தா சபையினுடைய புரோகிராமை அநேகவர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த செய்திகள் முடிந்த உடனே அநேக பேர்கள் தொலைபேசி மூலமாக அநேகர்கள் ஜெபம் பண்றாங்க. தேவன் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா மாதமும் மாச கடைசியில ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால வேளையில் ஒரு கட்டவுக்கும் அபிஷேக ஆராதனை. எல்லா மாதமும் அமாவாசை அன்று ஒரு உபவாச ஜெபம். வாருங்கள், நிச்சயம் ஆண்டவருடைய வாழ்க்கைகளை அற்புதங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நம்மை நடத்தும் கர்த்தர் என்று சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, சங்கீதம் 23ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரன் தாவீது மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவனும் மேய்ப்பரா இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது ஏன் பயப்படுறீங்க? அநேக பேர்கள் குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவனங்களை குறித்து, உங்களுடைய படிப்பை குறித்து, உங்களுடைய பிசினஸை குறித்து, உங்களுடைய ஊழியர்களை குறித்து பயத்தோடு நடுங்கி போய் இருக்கிறோம். நான் என்ன செய்ய எனக்கு தெரியல, சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. அவர் சொல்லுகிறார், நான் உங்களை நடத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். மகிழ்ச்சியோடு சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன் குடும்ப வாழ்க்கையிலும் உன்னுடைய சகல காரியங்களிலும் தோல்வி அடைந்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் மேய்ப்பராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தாவீதை குறித்து பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில எப்பக்கமும் நெருக்கம். அந்த நெருக்கத்து மத்தியில அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான். அவன் கர்த்தரை ஆராதிக்கிறான். அவன் தேவ சமூகத்தில் செபிக்கிறான். நீங்களும் ஒரு தாவீதை போல ஒரு செபிக்கிறவர்களாக நீங்கள் மாறும்போது, தாவீதை போல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் மாறும்போது நிச்சயம் உங்களுடைய தோல்விகளை அவர் ஜெயமாக மாற்றப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க, நிச்சயம் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். இங்கே அவர் இரண்டாவது சொல்கிறார், ஒன்று உங்களை நடத்துகிறேன் என்று, இரண்டாவது உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆசீர்வாதத்துக்குள்ளாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற
கடவுளுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். பிசினஸ்ல ஒருவேளை நீங்கள் தோல்வி அடைந்து போயிருக்கிறார். பிசினஸ்ல பல லட்ச பணங்களை நீங்கள் போட்டு, நீங்கள் பணங்களை போட 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 என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் இல்லை, போடுகிற பணமும் நான் பார்க்க முடியல, நாளுக்கு நாள் என்னுடைய பிசினஸ்ல தோல்வி என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வேதனையோடு இருந்து கொண்டிருக்கலாம் அன்பானுடைய பிள்ளைகளே. ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? பேதுரு என்ற மனிதனை என் தேவனாகிய கர்த்தர் வசனத்தின் மூலமா சுட்டி காட்டுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு சீமோன் ஐயரே ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வேதத்தை திறந்து படித்து பாருங்கள். பேதுரு தோல்வி அடைந்து வேதனையோடு பாரங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவன் உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிறார் என்று. பேதுருடைய இருதயத்தை இல்லை என்றால் பேதுருடைய உள்ளத்தை இயேசு பார்க்கிறார். அவன் தோல்வி அடைந்திருக்கிறார். அவனை தேடி இயேசு வருகிறார். அவனுடைய படகளை ஏறுகிறார், மலைகளை போடு என்று சொல்லுகிறார். அப்போது பேதுரு சொல்லுகிற வார்த்தை என்ன? இரவு முழுவதும் நான் மலைகளை போட்டேன், ஆகிலும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படியை நான் செய்கிறேன் என்றார். இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளை அவர் ஜெயமாக மாற்றப் போகிறார், ஜெயமாக மாற்றப் போகிறார். உன் பிசினஸ்ல தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். நீ அவரை விசுவாசிக்க வேண்டும், அவர் மேல் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். பேதுரு என்ன சொல்கிறார்? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் அப்படியே செய்கிறேன் என்று. அப்படியே செய்கிறேன் என்றார். அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்களுடைய தோல்விகளை அவர் ஜெயமாக மாற்றுவார். நிச்சயம் நிச்சயம். அவருடைய சமூகத்தில் அங்கு அந்த வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையின் படி அவன் வலைகளை போட்டார். வலை கிழியத்தக்கதான ஆசீர்வாதத்தை வலைகளை போடுகிறார். அவனால் இழுக்க முடியல. வலைகளை இழுக்கிறார், அவனால் இழுக்க முடியல. கரைகளை தட்டி அவன் கூப்பிடுகிறான், எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, வலை கிழியத்தக்கதான மீன்களை அவன் ஆசீர்வாதங்களை பெற்றான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது, அவருக்காக அவன் வாழும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் அர்ப்பணம் பண்ணும் போது, ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பலத்த அற்புதத்தை செய்ய அவர் விரும்புகிறார். இந்த கால வேளையிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக ஒன்றாடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதிசயங்களை செய்வேன் சொல்லுகிறார். பிள்ளைகளுடைய திருமணங்களை குறித்து நீ வேதனையோடு இருக்கலாம். உன்னுடைய படிப்பை குறித்து, உன் வேலையை குறித்து நீ வேதனையோடு இருந்து கொண்டிருக்கலாம். அவர் சொல்லுகிறார், அதிசயத்தை நான் செய்ய போகிறேன். இந்த கால வேளையில ஆண்டவர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரனை உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரியை உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். அவர் அதிசயத்தை செய்ய போகிறார் என்று. அவர் அதிசயத்தை செய்ய போகிறார். உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகள், உன் வேலையில, உன் வருமானத்தில், இதோ அவர் ஒரு அதிசயத்தை அவர் செய்ய போகிறார். எந்த அதிசயத்தை நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த அதிசயத்தை அவர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த பகுதியை நான் வாசிக்கும் போது எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சுகத்துக்குள் நடக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார்.
சுகத்துக்குள் வியாதிசங்களை கர்த்தர் சுகமாக்க. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கு எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை இப்போது நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நான் குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவருடைய ஒரு கரம் வெளிப்பட போகிறது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரு சுகம் உண்டாகிறதை நான் பார்க்கிறேன். சுகம் உண்டாகிறதை பார்க்கிறேன். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்களுக்கு வரப்பட்ட ஒரு வியாதியை நான் வரப்பண்ணேன். எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது அங்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய கை தழும்புள்ள கை, அவருடைய தழும்புகளால் சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய வியாதிகளை குணமாக்குவேன் என்று சொல்லி இந்த காலவேளையில் ஆண்டவரோடு பேசுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய வியாதி முற்றி போய்விட்டது. இந்த வியாதியினால் என்னால் தாங்க முடியவில்லை, பணங்களை செலவழித்தும் வியாதி குணமாகவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீ சோர்ந்து போனவளாக யார் வந்து கொண்டிருக்கலாம். இந்த கால வேளைகளில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு சுகம் உண்டாகிறது. ஒரு சுகம் உண்டாகிறதை பார்க்கிறேன். சுகம் உண்டாகிறதை பார்க்கிறேன். இப்போது ஒரு விசை உங்களுடைய கண்களை மூடுவோமா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரம் இப்போது உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நடத்துகிற தேவன் அல்லவா, நீர் நடத்துகிற தேவன் அல்லவா. இப்போதே உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். இவருடைய வறுமைகள் இவர்களை விட்டு நீங்கி போகும்படி ஜெபிக்கிறேன். கஷ்டங்கள் நீங்கி போகட்டும். இவருடைய வாட்சி இருக்கிற பாரம்பரியத்தின் கட்டுகளை நான் அவுக்கிறேன். இவர்களுக்குள் சுகம் உண்டாகட்டும். கடன் பிரச்சனைகள் இவர்களை விட்டு நீங்கி போகட்டும். தீராத வியாதிகள் இவர்களை விட்டு எடுத்து போடுவீராக. சுகம் உண்டாவதாக. இப்போது உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தொட்டதற்காய் சோத்திரம். உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் அமர்ந்ததற்காய் சோத்திரம். தேவன் கொடுத்த சுகத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளைகளை ஆண்டவர் உங்களை நடத்த போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி ஆஸ்வாதத்துக்குள்ளாக நடத்த போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதிசயங்களுக்குள் நடத்த போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். சுகத்துக்குள் நடத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சத்தம் தேவ சத்தம். நிச்சயம் உங்களை நடத்த போகிறார். ஆமென். எங்கள் இயேசுவின் ஸ்நேகம் ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம் பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம் பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம் பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம் பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம் எல்லா ஸ்நேகத்திலும் மகமேலான ஸ்நேகம் எல்லா ஸ்நேகம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் ஜி.கே. பெரியார் சாவல், இந்திரா நகர், நியர் அம்பேத்கர் மண்டல் அருகில், லிட்டில் ஃபிளவர் ஸ்கூல், குர்லா ஆண்டரி ரோட், ஜெரிமேரி மேற்கு, மும்பை. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது மொபைல் நம்பர் 075069403559 091673700474 மற்றும் 02228590359. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.